pelota Maradona, arranca por la derecha el genio del fútbol mundial, y es el tercero a tocar para Borruchaga siempre Maradona, genio, டீகோ மாரடோனா என்ற கால்பந்து ஆட்ட உலக நாயகனின் வாழ்நாளில் மறக்க முடியாத ஆண்டு. அந்த ஆண்டுதான் மாரடோனாவை புகழின் உச்சத்தில் கொண்டு நிறுத்தியது. அதற்கு காரணம், அந்த ஆண்டு கால்பந்துக்கான உலகக்கோப்பையை மாரடோனா தலைமையிலான அர்ஜென்டினா அணி கைப்பற்றியதுதான். எந்த ஒரு சாதனையாளர்களையும் உலக அரங்கில் ஒன்று குவிக்க வைப்பதற்கு உலகம் தழுவிய களம் ஒன்று தேவைப்படுகிறது. கால்பந்தை பொறுத்தமட்டில் உலகக்கோப்பை தான் முக்கியமான களம். உலகக்கோப்பையை கைப்பற்றுவது என்பது குறிப்பிட்ட விளையாட்டுக்கான பெருமை என்பதோடு நின்று விடுவதில்லை. ஒரு நாட்டின் பெருமையை கூட உயர்த்தி காட்டுவதற்கான காரணியாக அமைகிறது. எந்த விளையாட்டாக இருந்தாலும் உலகக்கோப்பையை கைப்பற்றுவது என்பது அந்த நாடுகளின் கனவாக இருக்கிறது. கபில் தேவாக இருந்தாலும் தோனியாக இருந்தாலும் அவர்களின் புகழை உச்சாணி கொப்புக்கு கொண்டு சென்றது உலகக்கோப்பை வெற்றிகள்தான். 2011ஆம் ஆண்டில் வெற்றிக்கான கடைசி பந்தை வானுக்கு அனுப்பிய தோனி அந்த பந்தை சில நொடிகள் பார்த்தவாறே உரைநிலையில் நிற்கும் காட்சியை கிரிக்கெட் உலகம் மறக்காது. உலகக்கோப்பையை சிக்க வைத்த அந்த சிக்ஸர் தான் தோனியின் உச்ச முகுடமாக அமைந்தது. அதேபோல்தான் 1986ஆம் ஆண்டு மாரடோனாவையும் அர்ஜென்டினா நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக இறுதிப் போட்டி அமைந்தது. அந்த போட்டியில் ஜெர்மனி அணிக்கு எதிராக ஆடிய அர்ஜென்டினா அணி 3 கோல்களை போட்டு வெற்றி கோப்பையை தட்டி பறித்தது. அந்த ஆண்டுக்கான தங்கப்பந்து விருது மரடோனாவுக்கு கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது. 1986 உலகக்கோப்பைக்கான மொத்த ஆட்டத்திலும் மாரடோனா போட்ட கோல்கள் 5. மேலும் 5 கோல்களை போடுவதற்கு மாரடோனா எடுத்துக் கொடுத்த பந்துகள் காரணமாக அமைந்தன. ஒட்டுமொத்த ஆட்டங்களிலும் ஒரு தனித்த ஆட்டக்காரராக அடையாளப்படுத்தும் அளவுக்கு மாரடோனாவின் கால்கள் களியாட்டம் போட்டன. இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவும் மேற்கு ஜெர்மனியும் மோதின. ஆட்டத்தில் முதல் 2 கோல்களை அர்ஜென்டினா போட்டு வெற்றிக்கான அடித்தளத்தை இட்டது. ஆனால் அதை ஜெர்மனி அணி சமனாக்கிய போதுதான் கால்பந்து ரசிகர்கள் விறுவிறுப்பின் நுனிக்கு வந்தனர். ஐரோப்பிய ரசிகர்கள், தென் அமெரிக்க ரசிகர்கள் என்று 2 நிலை எடுத்தனர். வெல்லப்போவது யார் என்ற பதட்டம் பன்மடங்கு பற்றி கொண்டது. 2 அணிகளுமே உலகக்கோப்பையை ருசி பார்த்தவர்கள்தான். 1974ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை ஜெர்மனியும், அதற்கு அடுத்த உலகக்கோப்பையை 1978இல் அர்ஜென்டினாவும் கைப்பற்றின. ஆனாலும் அடுத்தடுத்து வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் நோக்கில் பந்து நகர்த்தலும் உதைத்தலுமாக இறுதி மணித்துளிகள் கடந்தன. அந்த பரபரப்பு உலக ரசிகர்களை தொற்றிக் கொண்டது. மெக்சிகோ மைதானத்தில் இறுதிப் போட்டியை காண 1,14,000 பார்வையாளர்கள் திரண்டிருந்தனர். அனைவரது கண்களும் இரு நாட்டு அணிகளின் கால்களுக்குள் தான் பின்னி கிடந்தன. நடுகளத்தின் நுனிப்பகுதியில் இருந்த மாரடோனா தனது காலுக்கு வசப்பட்ட பந்தை முன்களத்தில் வந்தான். அப்போது சக வீரரான ஜார்ஜ் பரோச்சகா எளிதாக இலக்கை குறிவைக்கும் வகையில் முன்களத்தில் நிலை கொண்டிருந்தார். அவரை சுற்றி எதிராக மாரடோனா 4 உலகக்கோப்பைகளில் கலந்து கொண்ட உலக சாதனையாளர். 1982 உலகக்கோப்பை முதல் 1994 வரையிலான மொத்தம் 4 உலகக்கோப்பைகளில் பங்கு பெற்றவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. ஆனாலும் 1986ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை தான் மாரடோனாவை சாதனை மன்னன் ஆக்கியது. ஆனால் மாரடோனாவை பொறுத்தவரையில் அந்த ஆண்டு தனிப்பட்ட முறையில் சாதனையாளராக மாற்றி அவரை பற்றி பேச வைத்த ஆட்டம் ஒன்று நடந்தது. அது பெல்ஜியத்தோடு மோதிய அரையிறுதி ஆட்டமும் அல்ல, அதேபோல ஜெர்மனியை எதிர்கொண்ட இறுதி ஆட்டமும் அல்ல. மாறாக காலிறுதிச் சுற்றில் இங்கிலாந்துக்கு எதிராக ஆட்டம்தான் அது. காலிறுதி போட்டியில் மாரடோனா 2 கோல்களை போட்டார். அந்த 2 கோல்களும் வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய கோல்களாக மாறின. அர்ஜென்டினா அணி 2வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றும் நோக்கில் களத்தில் பாய்ந்தது. லீக் போட்டிகளில் வெற்றி இலக்குகளை மிக இலகுவாக எட்டிய அர்ஜென்டினா காலிறுதி போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொண்டது. உண்மையிலேயே அந்த ஆட்டம் ஒரு இறுதி ஆட்டம் போன்ற உணர்வை அர்ஜென்டினாவுக்கு ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஆட்டத்திற்கு பின்னால் ஒரு அரசியல் பின்னணியும் இருந்தது. உலகக்கோப்பை நடப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 1982ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவுக்கு சொந்தமான பால்க்லாந்து தீவை இங்கிலாந்து தனது பிடியில் கொண்டு வந்தது. பால்க்லாந்தை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்பதற்காக இங்கிலாந்துக்கு எதிராக அர்ஜென்டினா நடத்திய போரின் முடிவு அர்ஜென்டினாவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது.
அந்த தோல்வியில் ஏற்பட்ட ரணம் அர்ஜென்டினா நாட்டு மக்களின் மனங்களிலிருந்து மாறவில்லை. எனவே காலிறுதி போட்டியில் பால்க்லாந்து போரில் ஏற்பட்ட தோல்விக்கான கணக்கை தீர்த்து கொள்ளலாம் என்றே பார்வையாளர்கள் நம்பினர். அந்த தாக்கம் வீரர்களிடமும் தொற்றியது என்பதால் காலிறுதி ஆட்டம் அர்ஜென்டினா அணியை பொறுத்தவரையில் முக்கிய விளையாட்டாக கருதப்பட்டது. எனவே இந்த போட்டி பெரும் பரபரப்புக்கு நடுவே தொடங்கியது. அதே சமயத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த காலிறுதி போட்டிதான் மரடோனாவின் வாழ்க்கையின் முக்கிய தடமாக அமைந்தது. அதிலும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக மரடோனா போட்ட 2 கோல்கள் தான் உலக கால்பந்து ரசிகர்களால் அதிகம் பேசப்பட்ட கோல்களாகும். அதில் மரடோனா போட்ட முதல் கோல் விளையாட்டு உலகில் ஒரு சூறாவளியை ஏற்படுத்தியது. முன்களத்தில் வலைக்கம்பத்திற்கு அருகே வந்த பந்தை மரடோனா தனது தலையால் முட்ட முயற்சித்தும் முடியாமல் போக மரடோனாவின் கையில் பட்டு கோல்கீப்பரின் கைக்கு எட்டாமல் வலைக்குள் சென்றது. அது கையில் பட்டு போனதா அல்லது தலையில் பட்டு சென்றதா என்று கணிக்க முடியாமல் இறுதியில் கோலாக டுனிசியா நாட்டைச் சேர்ந்த நடுவர் அலி பின் நாசர் அறிவித்தார். அந்த கோல் சாக்கர் உலகத்தில் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏன் அர்ஜென்டினா அணியினருக்கு கூட அந்த கோல் ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்க கூடும் என்பதற்கு அந்த கோல் குறித்து மரடோனா அளித்த நேர்முகம் தெளிவாக்கியது. கோல் இடப்பட்ட நிலையில் சக வீரர்கள் அது கோலா இல்லையா என்ற குழப்பத்தில் நின்றனர். அவர்களை பார்த்து, வாருங்கள், என்னை கட்டிப்பிடியுங்கள், அப்போதுதான் நடுவர் அதை கோலாக ஆமோதிப்பார் என்று வேண்டியதாக மரடோனா பின்னர் குறிப்பிட்டார். அத்தோடு அந்த கோல் பற்றி கேட்டபோது அது கடவுளின் கை என்று குறிப்பிட்டார். என்னதான் சமாதானம் சொன்னாலும் சர்ச்சைக்குரிய அந்த கோல் விளையாட்டு அறத்திற்கு புறம்பானது என்று இன்றளவும் பேசப்படுகிறது. ஆனால் அந்த கருப்பு புள்ளி கன நேரத்தில் காணாமல் போனது. சற்று நேரத்தில் மரடோனா அடித்த 2வது கோல் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்தது. அதுவே மரடோனாவின் திறமையை உலகிற்கு பறைசாற்றும் முத்திரை கோலாகவும் மாறியது. அந்த கோலைத்தான் கோல் ஆஃப் தி செஞ்சுரி என்று கால்பந்து உலகம் கொண்டாடி மகிழ்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கோல் என்று உலக கால்பந்து அமைப்பினர் நடத்திய வாக்கெடுப்பில் அதிக வாக்குகளை பெற்று சாதனை படைத்தது. முதல் கோலால் ஏற்பட்ட வடுவை தீர்க்கும் வகையில் காட்டாற்றில் எதிர்நீச்சல் அடிப்பதை போல முன்னோக்கி நகர்ந்தார் மரடோனா. நடுகள வீரரான ஹெக்டர் என்கிரிக் எடுத்துக் கொடுத்த பந்தை இலக்கை நோக்கி கடத்துவதற்கு மரடோனா எடுத்த அந்த மாரத்தான் நகர்வை கால்பந்து உலகம் ஒருபோதும் மறக்காது. பந்தை வலைக்குள் செலுத்துவதற்காக மரடோனா ஓட பீட்டர் பெர்ட்ஸ்லி, பீட்டர் ரெய்ட் மற்றும் டெரி ஃபென்விக் ஆகிய 4 இங்கிலாந்து பின்கள வீரர்கள் காப்பரன்களாக நின்று அடுத்தடுத்து தடுத்தனர். ஆனால் அந்த காப்பரன்கள் ஒவ்வொன்றையும் தனது கால்களால் உடைத்து கொண்டு வலை நோக்கி ஊடறுத்து முன்னேறியதை எதிரணியினரான இங்கிலாந்து அணியினரை பாராட்டினர். கடவுளின் கோல் என்று தனது முதல் கோலை மரடோனா வர்ணித்ததை கடுமையாக சாடிய இங்கிலாந்து கால்பந்து மேலாளர் பாபி ராப்சன் மரடோனாவின் 2வது கோலை உலக அதிசயம் என்று வாயார புகழ்ந்தார். அந்த கோலை நேரடி வர்ணனை செய்த உருகுவே நாட்டு ஊடகவியலாளர் விக்டர் ஹூகோ மொரேல்ஸ் என்பவர் அளித்த நேரடி வர்ணனையும் மரடோனாவின் சாதனைக்கு கட்டியம் கூறியது. ஒவ்வொரு வீரர்களின் தடைகளையும் உடைத்து கொண்டு முன்னேறி இறுதியாக அதை கோலாக மாற்றும் போது, நீ எந்த உலகத்திலிருந்து வந்த மனுஷனையா என்ற துணியில் புகழ்ந்ததை ரசிகர்கள் மறக்க மாட்டார்கள். இரண்டாயிரத்தி 2ஆம் ஆண்டு ஃபைஃபா என்ற உலக கால்பந்து நிறுவனம் கோல் ஆஃப் தி செஞ்சுரி என்று அடையாளப்படுத்தும் வகையில் உலக கால்பந்து ஜாம்பவான்களின் மிகச்சிறந்த 10 கோல்களிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கெடுப்பு நடத்தியது. உலகெங்கிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் கால்பந்து அமைப்பினரின் கால்பந்தாட்ட காட்சி பதிவுகளை பார்த்து தங்கள் வாக்குகளை அளித்தனர். அதில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக மரடோனா போட்ட அந்த 2வது கோல்தான் அதிக வாக்குகளை பெற்று முதன்மை பெற்றது. 2வது கோலாக 1998ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் ஆடிய இங்கிலாந்து வீரரான மைக்கேல் ஓவனின் கோலும் 3வது கோலாக கால்பந்து உலகின் ஜாம்பவனான பீலேயின் கோலும் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இப்படி மரடோனாவின் முத்திரை நகர்வுகளில் இந்த கோல் இடம்பெறுவதற்கு பின்னால் அவரது ஓயாத உழைப்பு அடங்கியிருக்கிறது. கால்பந்தை பார்த்த மாத்திரத்தில் அதன் பின்னால் ஓடுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியையே தனது வாழ்க்கையின் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொண்டவர் மரடோனா. உண்மையிலேயே மரடோனாவின் உலகமே பந்துதான். பந்துக்கும் அவருக்கும் இடையிலான இறுக்கமான பந்தம்தான் அவரை சிறுக சிறுக உயர்த்தி ஒரு உன்னத ஆட்டக்காரனாக மாற்றியது. அந்த திறமையை தனது சிறு வயதிலேயே வளர்த்து கொண்டார் மரடோனா. டீகோ ஆர்மெண்டோ மரடோனா அர்ஜென்டினாவின் வில்லா ஃபியாரிட்டோ என்ற ஊரில் 1960ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பிறந்தார். டான் டீகோ மற்றும் டல்மா சல்வேதோரா பிராங்கோ என்ற தம்பதியருக்கு பிறந்த 8 மக்களில் 5வது மகன் மரடோனா. கூலி தொழிலாளியான டான் டீகோ தனக்கு கிடைத்த சொற்ப வருமானத்தை கொண்டு
தனது 5 பெண் மற்றும் 3 ஆண் மக்களையும் வளர்த்து வந்தார். வறுமை சூழ அவர்களை வளர்ப்பதற்கு அவரது தாயார் கடும் பாடுபட்டார். தான் உண்ணாமல் இருக்கும் உணவை பிள்ளைகளுக்கு பகிர்ந்தவாறு கேட்டால் வயிற்று வலி என்று பொய் சொல்லி சமாளித்ததாக தனது தாயாரின் தியாகத்தை மரடோனா பின்னாளில் நினைவு கூர்ந்தார். பொதுவாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருப்போர் மற்றும் இல்லாதாருக்கான இடைவெளிகள் விரிந்து காணப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் அனைவரையும் ஒரே புள்ளியில் இணைப்பது கால்பந்து மட்டும்தான். பெரும்பான்மை மக்களுக்கு கால் வயிற்றுக்கான உணவு எவ்வளவு முக்கியமானதோ அதே போல கால்பந்தும் மிக முக்கியமானதாகும். கால்பந்து விளையாட்டு என்பது அவர்களின் குருதி வழி தொடர்பில் வந்த முதன்மை விளையாட்டாகவும் அவர்களின் பண்பாட்டை அடையாளப்படுத்தும் விளையாட்டாகவும் கருதப்படுகிறது. தென் அமெரிக்க நாடுகளில் கால்பந்து விளையாட்டுக்கான முதல் களமே தெருமுனைதான். தெருமுனையில் தொடங்கி உள்ளூரில் நடத்தப்படும் கால்பந்து குழுக்களில் விளையாடி பின்னர் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் முன்னுக்கு சென்ற வீரர்கள் பலர் உண்டு. அப்படி மரடோனாவுக்கு முதல் களமாக அமைந்தது அவர் வாழ்ந்த வில்லா ஃபியோரிட்டோ நகரின் அசாமார் என்ற வீதிதான். மேன் ஆஃப் தி செஞ்சுரியனை உலகிற்கு அடையாளப்படுத்திய அசாமார் வீதியிலிருந்து தொடங்கியது மரடோனாவின் மந்திர விளையாட்டு. பிறந்தநாள் பரிசாக உறவினர் ஒருவர் அளித்த கால்பந்திலிருந்து தொடங்குகிறது 3ஆம் வயதிலிருந்து மரடோனாவின் பந்து உதைக்கும் கதை. பந்தும் காலுமாகத்தான் மரடோனாவின் பொழுதுகள் கழிந்தன. இரவில் கூட பந்தோடு தூங்குவதுதான் அவரது வழக்கம். ஒரு செல்ல நாய்க்குட்டியைப் போல தன்னோடு பந்தை வைத்துக் கொண்டிருந்தார். உயிரிட்ட அந்த உருண்டை வடிவம் நாளடைவில் மரடோனாவின் சொல் பேச்சை கேட்டு ஆடியது என்று கூறும் அளவுக்கு பந்துக்கும் அவருக்குமான பந்தம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. 8வது வயதிலேயே கால்பந்தின் நுணுக்கங்களை கற்றுணர்ந்து லிட்டினானியன் என்ற பெயரில் இயங்கிய உள்ளூர் விளையாட்டுக் குழுவில் இணைந்து தனது தொழில்முறை ஆட்டத்திற்கான முதல் புள்ளியை போட்டார். 12 வயதிலேயே ஆடுகளங்களில் போட்டி தொடங்குவதற்கு முன்னர் பந்தை வைத்து வித்தை காட்டி பார்வையாளர்களின் கவனத்தை தன்மேல் குவித்தார். மகனின் திறமை பற்றி அரசல் புரசலாக வரும் செய்திகளை அறிந்த பெற்றோர்கள் அது குறித்து பெருமைப்பட்டனர். ஆனாலும் அடுத்த கட்டம் என்ன என்று யோசிப்பதற்கு வறுமை அனுமதி அளிக்கவில்லை. படித்து வேறு வேலைக்கு போனால் பெருமூச்சு விடலாம் என்று பெற்றோர்கள் நினைத்தனர். ஆனால் மரடோனாவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கால்பந்து மட்டும்தான் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்தனர். எனவே மகனின் எதிர்காலம் கருதி வில்லா ஃபியோரிட்டோவை விட்டு தலைநகரான போனஸ் ஏரிஸுக்கு சென்றனர். 1976இல் மரடோனா தனது 16வது வயதை எட்டும் வயதில் அர்ஜென்டினா ஜூனியர் டீமில் நுழைந்து தனது தனி ஆவர்த்தனத்தை தொடங்கினார். அர்ஜென்டினா கால்பந்து அமைப்பு நடத்திய அந்த முதல் ஆட்டத்தில் சற்று நிமிடத்தில் முத்திரை கோலை பதிவு செய்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். அர்ஜென்டினா ஜூனியர் டீமில் 1976 முதல் 1981 வரைக்கும் ஆடி 167 போட்டிகளில் களமிறங்கி 115 கோல்களை போட்டு சாதனை புரிந்தார். அந்த சாதனையின் பலனாக மரடோனாவை அங்குள்ள அமைப்புகள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் குழுவில் சேர்க்க முன்வந்தன. மரடோனா ஒரு நடுகள வீரராக நிலைநிறுத்தப்பட்டார். மரடோனாவை பொறுத்தவரைக்கும் நடுகளத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அவரது இலக்கு என்பது வலைக்கம்பமாகத்தான் இருக்கும். வலைக்கம்பத்துக்குள் பந்தை செலுத்துவதற்கான பாதைகளை மனதளவில் வரைந்துவிட்டு பந்தை நுணுக்கமாக நகர்த்துவதில் மரடோனா ஒரு கெட்டிக்காரர். அதே போல அவரது இடது காலே அவரது இதய துடிப்பு போல செயல்பட்டு கோலுக்கான காலாக அமைந்தது. பந்து நகர்த்துவதில் ஐரோப்பிய வீரர்களுக்கும் தென் அமெரிக்க வீரர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். காட்டு நாய்களின் வேட்டை தந்திரத்தை ஒத்து எதிராளிகளின் கால்களுக்கு பந்துகளை கொடுத்து விடாமல் தங்கள் கால்களுக்குள்ளேயே பந்துகளை பரிமாறிக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் போது கோலாக்குவதே அவர்கள் வழக்கம். ஆனால் தென் அமெரிக்க கால்பந்து வீரர்களின் சிறப்பே அதிரடியாக பந்துதைக்கும் நடவடிக்கைதான். எதிராளிகளின் கால்கள் குறுக்கே வந்தாலும் அவர்களின் தடுப்பு அரண்களை உடைத்து கொண்டு ஊடறுத்து கொண்டு வலைக்கம்பம் நோக்கி பாய்வதில் அவர்கள் வல்லவர்கள். தன்னை சுற்றி எதிராளிகள் தடுப்பு வட்டம் போட்டாலும் அதை உடைத்தறிந்து சிங்கமென சீரிப்பாயும் சிறப்பு குணம்தான் மரடோனாவை உலகம் ரசிக்கும் ஒரு வீரனாக மாற்றியது. அவரது குள்ளமான உருவம் மின்னலென பாய்வதற்கு துணையாக நின்றது. எந்த கோணத்தில் இருந்து குறிவைத்தால் இலக்கை அடைய முடியும் என்ற உதைத்தல் அளவை அவருக்கு இயல்பாகவே வந்தது. புறங்காலால் எட்டி உதைப்பது, நின்ற நிலையில் 360 டிகிரி திரும்பிய வேகத்தில் கோலுக்கு குறிவைப்பது, முன்னங்காலால் உதைத்து முதுகுக்கு பின்னால் இருக்கும் கம்பத்திற்குள் பந்தை செலுத்துவது, நட்மக் என்று கூறப்படும் எதிராளிகளின் கால்களுக்கு தண்ணி காட்டி பந்தை பறித்து செல்வது, மண்டையால் முட்டி தள்ளுவது என்று அனைத்து வகையிலும் அனைவரையும் மலைக்க வைத்தவர் மரடோனா. குறிப்பாக ஃப்ரீ கிக் வாய்ப்பு கிடைத்தால் எதிராளிகள் கதிகலங்கி விடுவார்கள். ஏனென்றால் ஃப்ரீ கிக் மூலம் பந்துகளை வலைக்குள் செலுத்துவதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும். ரோபர்ட்டோ கார்லஸ், ரொனால்டினோ, லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ,
பிராங்க் லாம்பார்ட், டேவிட் பெக்காம், டெல் பியரோ மற்றும் ஆண்டியோ பிர்லோ ஆகிய வீரர்கள் ஃப்ரீ கிக் அடித்தால் எதிராளிகளுக்கு பீதி ஏற்படும். எதிராளிகள் வரிசை கட்டி அரண் அமைத்து நிற்க எந்த கோணம் பார்த்து காற்றின் திசை அறிந்து இலக்கு வைக்கும் அழகை காண்பதற்கு பல கண்கள் வேண்டும். இந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பவர் மாரடோனா தான். பெரும்பான்மையான ஃப்ரீ கிக் வாய்ப்புகளை அழகான கோலாக மாற்றி அணிக்கு பலம் சேர்த்தார். அதேபோல பெனால்டி கிக் வாய்ப்பு கிடைத்தாலும் அதை கோலாக்கி கோலோச்சுவதில் திறமையானவர் மரடோனா. இப்படி தனிப்பட்ட முறையில் மரடோனாவின் திறமை தனித்து நின்றாலும் அதை ஒரு குழு விளையாட்டாக மாற்றி எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்ற தலைமை பண்புதான் அவரை சிறந்த வீரன் என்று அடையாளப்படுத்தியது. ஒரு நட்சத்திர ஆட்டக்காரராக ஆனபோது அவருக்கு ஏற்பட்ட புகழ்வட்டமே அவரது பொறுப்பை அதிகரிக்க செய்தது. எனவே சக வீரர்களின் தனிப்பட்ட திறமைகளை நன்கு அறிந்தவாறு அவர்களை சரியாக பயன்படுத்தி ஒரு அணியின் தலைவன் என்ற பொறுப்பை சரியாக செய்தார். இந்த திறமைகள் தான் உலகின் புகழ்மிக்க கால்பந்து குழுவில் ஒன்றான பார்சிலோனா கிளப்புக்கு கொண்டு சென்றது. அங்கிருந்து இத்தாலியின் மற்றொரு பிரபல கிளப்பான நப்போலி குழுவிற்கு சென்றார். அந்த குழு மரடோனாவின் இடமாற்றத்திற்காக அதிக கட்டணத்தை செலுத்தி மரடோனாவை அணியில் சேர்த்தது. மரடோனா வருகை நேபிள்ஸ் நகர மக்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. ஏனென்றால் இத்தாலியில் இருக்கும் கால்பந்து கிளப்புகளில் வடக்கு பகுதியில் இருக்கும் ஏசி மிலன், ஜுவாண்டஸ், இன்டர் மிலன் மற்றும் ரோமா ஆகிய அணிகள் தான் கால்பந்தில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தின. தெற்கு பகுதியில் இருந்த நப்போலி உள்ளிட்ட சில குழுக்கள் பின்னடைவை சந்தித்து வந்தன. பொருளாதார ரீதியாகவும் இத்தாலியின் தென்பகுதி பின்தங்கிய நிலையிலேயே இருந்தன. எனவே சோர்ந்து கிடந்த நப்போலி அணியை மீட்பதற்கான மீட்பர் வந்துவிட்டார் என்றும், எங்களுக்கு சமூக ரீதியாக அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆனால் எங்களோடு மாரடோனா இருக்கிறார் என்று அவரது வருகையை கொண்டாடினார்கள். நப்போலி அணியின் தலைவனாக இருந்து அணிக்கு பல வெற்றிகளையும் குவித்து கொடுத்தார். அதனால்தான் தங்கள் வீட்டு பிள்ளையாக நேசித்த நேபிள்ஸ் நகரவாசிகள் மாரடோனாவின் மறைவை தாங்க முடியாமல் நகரம் தனது கடவுளை இழந்து விட்டதாக கூறினார்கள். மாரடோனாவும் தனது கால்பந்து விளையாட்டில் புதிய புதிய நுணுக்கங்களை பெறுவதற்கு நப்போலி உதவியாக இருந்தது. அதே சமயத்தில் ஐரோப்பிய கிளப்புகளுக்கு ஆடப்போன பிறகுதான் அவரின் பின்னடைவிற்கு காரணமாக இருந்த போதை பழக்கமும் அவருக்கு ஏற்பட்டது. அங்கிருந்த போதை மாஃபியா கும்பல்களிடம் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக போதை பழக்கத்திற்கு ஆளானார். அதிலிருந்து விளையாட்டின் மீது இருந்த திறமைகளில் சற்று தொய்வு ஏற்பட்டது. 1980 முதல் 2004 வரைக்கும் போதையின் பிடியிலிருந்து அவரால் வெளிவர இயலவில்லை. அந்த பழக்கமே ஒரு மாபெரும் விளையாட்டு வித்தைக்காரனை வீழ்த்தியது. 1982 உலகக்கோப்பையில் கால் வைத்து 1986 உலகக்கோப்பையில் இமயத்தை எட்டினார். ஆனால் 90 மற்றும் 94 ஆண்டுக்கான உலகக்கோப்பைகளில் மாரடோனாவின் ஆட்டம் மெச்சிடும்படியாக அமையாததற்கு போதை பழக்கம்தான் முக்கியமானதாகப்பட்டது. 94 ஆண்டு போட்டியின் நடுவில் போதை மருந்து உட்கொண்டதற்கான சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டு கால்பந்து ஆடுவதற்கு இருமுறை தடை விதிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் அவரது சாதனைகளும் நிகழ்ந்தேறின. 86 ஆண்டு உலகக்கோப்பையில் வரலாற்று சிறப்புமிக்க மேன் ஆஃப் தி செஞ்சுரியன் கோலும் அதே உலகக்கோப்பையில் அரையிறுதி போட்டியில் பெல்ஜியத்திற்கு எதிராக போட்ட முத்தான கோலும் நப்போலி குழுவில் ஏற்படுத்திய சாதனைகளும் அடங்கியது. என்றாலும் படிப்படியாக அவரது திறமையில் தொய்வு ஏற்பட்டது. மாரடோனாவின் ஆட்டத்தை மட்டுப்படுத்த எதிரணியினர் மாரடோனாவை குறிவைத்து தடுப்பரன்கள் அமைத்ததால் பலமுறை காயங்களும் ஏற்பட்டன. 1997 ஆண்டுக்கு பிறகு ஓய்வு அறிவித்த பின்னர் பல்வேறு கால்பந்து குழுவுக்கும் அர்ஜென்டினாவின் தேசிய அணிக்கும் பயிற்சியாளராக இருந்து 2010 ஆண்டு உலக கோப்பையை மெஸ்ஸியின் அணி தலைமையில் வழிநடத்தினார். மாரடோனா மற்றும் மெஸ்ஸி என்ற 2 ஜாம்பவான்கள் தலைமையில் கோப்பையை கைப்பற்றும் கனவுடன் தென்னாப்பிரிக்கா சென்றனர். ஆனால் அந்த கனவு தகர்ந்தது. நாளடைவில் உடல் பருமன் குறைபாடு மற்றும் அறுவை சிகிச்சை காரணமாக நாட்கள் நகர்ந்தாலும் பந்தை கண்டால் அவருக்குள் ஒரு உத்வேகம் ஏற்பட்டுவிடும். அவருக்கே உரித்தான கிபிஎப்பி என்ற பந்தை வைத்து காட்டும் வித்தை முடியாத காலத்திலும் நடத்தி அனைவரையும் அதிசயிக்க வைப்பார். இந்தியாவில் கால்பந்துக்கு புகழ்பெற்ற 2 மாநிலங்களான மேற்கு வங்கம் மற்றும் கேரளாவுக்கு மாரடோனா வருகை தந்து கால்பந்து ரசிகர்களின் அன்பை நேரில் பெற்றார். மாரடோனா தன்னை அரசியல் ரீதியாக கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோ, வெனிசுலாவின் சாவேஸ் ஆகியோருடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டார். தன்னை உலகிற்கு அடையாளப்படுத்த உதவிய தனது இடது காலில் ஃபிடல் காஸ்ட்ரோவின் உருவத்தையும் கையில் சேகுவேராவின் உருவத்தையும், கைகள் இரண்டிலும் தனது பெண் மக்களின் பெயரையும் பச்சை குத்தி கொண்டு அவர்கள் மீதான அன்பையும் நட்பையும் வெளிப்படுத்தினார். அதேபோல பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலின் தாக்குதலையும் ஈராக் போருக்கு எதிராக அமெரிக்கா மீதும் அவர் சாடினார். 60 ஆண்டுகால மாரடோனாவின் வாழ்க்கையில் 2 மனைவி, குழந்தைகள், போதைப் பொருள் அடிமை, அரசியல் என்று பல அம்சங்கள் இருந்தாலும்
கால்பந்து வீரன் என்ற அடையாளமே மிகையாக எஞ்சி நிற்கிறது. கால்பந்து கிளப்புகளுக்காக அவர் போட்ட 259 கோல்களும், அர்ஜென்டினா நாட்டு அணியின் மூலமாக போட்ட 34 கோல்களும், அந்த கோல்களுக்காக களமாடிய டீகோ அர்மண்டோ மரடோனா என்ற மகா ஆட்டக்காரனின் கால்களும் என்றும் நினைவில் நிற்கும்.